வண்டி கிளம்பிருச்சு. ஹாய் மக்களே, இது மட்டும் டைம் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூரை பற்றியான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக உங்களுக்கு டெய்லி வரும். நம்மளாம் காமிங்க. வாங்கிடலாம்டா உங்களுக்கு. காலையில் இந்த பாட்டு கேட்டேன், அதாடி வாயில் ஒட்டிக்கிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது, எம்ஆர்டி மெட்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு சின்ன ஒரு குழியோட பள்ளங்குழியோட விட மாட்டாங்க. நம்ம ஊர்லேயே இருக்கு. எல்லாருமே தமிழ் இருக்குது. எல்லாரும் லோனு வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது.
டேக்ஸ் நீங்களே கட்டணும்னு சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. இல்லையா? உங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 1300 நம்ம அதான் tax கட்டணும்னு பாதினாங்க. நான் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்க? பாதி கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம வந்து அதையும் ஒன்றுமே இல்லையே. எதுவுமே கிடையாது. அதெல்லாம் யூடியூப்ல எடுத்து போட்டு விடுங்க. யூடியூப்ல எடுத்தேன் பாருங்க 3 மாதம் 1 மாதம் கழிச்சு ஏன்? யாருக்கு கொடுத்துட வேண்டியதுதான். நேரத்தை கூட திரும்பி ஏற்றிக்கிட்டேன். வேற நீங்க இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்களா தல? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க. நானும் ஃபஸ்ட் இருந்தேன். ரிலீஸ் பாஸ் கொடுக்க மாட்டாங்களா தல அவ்வளோ சீக்கிரம்? இல்லை இல்லை அதை கேட்டால் கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க. அவனுக்கு அது கொடுத்துருவாங்க. அது நீங்கள் பேசுகிறத பொறுத்து இருக்கு, பொறுத்து இருக்கு. ஃபைட் பண்ணுறத பொறுத்து இருக்கு. எனக்கு அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கோம்ல. நாங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஏன்னா அவர் சிவிலானே எனக்கு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். நாங்கள் எலிஜிபிள் கேட்டகரி இருக்கிறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். நாங்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் இதில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில பேர் கொஞ்சம் ஏமாத்தி வருவாங்கல்ல, நம்ம டாக்டர் கொடுத்து. ஏன்னா அடுத்த மாதம் நம்ம வேலை தேடுறதா இருந்தாலும் சர்வே பண்ணுறது கையில் காசு வேணும். இந்த 1 மாதம் மட்டும் பார்த்துட்டு 20 நாளாக சொல்லிடணும் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு. வேற இன்டர்வியூ போகணும் இல்லையா? ஆமாம், இன்டர்வியூ போனோம்னா இந்த ஆஃபர்கிட்ட கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இபாஸை கேட்கணும். ஆனால் முன்னாடியே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி வச்சிடணும், நான் போகிற மாதிரி பிளானில் இருக்கேன், எனக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. நம்ம கிட்ட கேட்டால் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம தான் எந்த கவர்மெண்ட் பண்ணணும்னு தெரியும்ல உங்களுக்கு. ஆகா இவ்வளோ போனால் தான் நல்லது நினைப்பாங்க பண்ணிட்டு. அந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். தெரியாமல் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அது தெரிஞ்சும் வேணும்னு இப்படி பண்ணுறாங்களா? கண்டுக்காத மாதிரி இருக்காங்களா? ஆனால் வேணும் அப்படின்னா இல்லைண்ணே, எப்படியா இருந்தாலும் 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் வெளியே தோத்துருவாங்கண்ணே, வெளியே துரத்து. வெளியே தோத்துருவாங்கண்ணே. இது காரணம் யாரும் கேட்டால் அவங்க ஏஜென்ட் எடுத்துக்க மாட்டாங்கண்ணே. அதுக்கெல்லாம் நம்ம சுதாரித்து அடுத்த வேலை பார்த்து மூவ் பண்ணாதானே. கோஜன்ட்லேயே வந்து 1.5 வருஷத்துல வேலை செய்கிறவர்களாம் இருக்காரு. அண்ணே நான் சொல்கிறேன்ல 1.5 வருஷம் இருக்கட்டும். ஊருக்கு போனாரா? ஊருக்கு போனால் யாராவது போகல. இபஸ் வந்தவங்க யாருமே வேறு ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போகும்போது தெரியும் இமிகிரேஷன் பிடிக்கிறாங்களா இல்லை என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. நம்மகிட்ட கார்டு இருக்குல்ல, புரியல. லெவி கேட்டணும் வெளில போகுது. அதை சொல்ல. சப்போஸ் ஊருக்கு போயிட்டு வர இடையில போயிட்டு வரதானே சொல்றீங்க.